அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்போ இந்த சேனலில் நம்ம ராகுகேது பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள்ன்ட்டு வருட கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் இப்போ ஒவ்வொரு மாத பலன்களையும் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வார பலன்களும் வந்துட்டுருக்கு. வார பலன்களையும் நல்ல சிறப்பாக கொடுக்கணுன்ட்டு நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி தினசரி பலன்களும் உங்கள் எல்லாருக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, அதாவது இந்த வீடியோ கீழே தெரியக்கூடிய சிவப்பு நிற பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா தினசரி பலன்கள் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாத பலன், ஐப்பசி மாத பலன்கள், அதாவது 17/10/2016 முதல் 15/11/2016 வரைக்கும் உள்ள ஐப்பசி மாதத்தில் உள்ள கிரக நிலைகளுடைய பலன்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போது உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு அதிபதி தான் நீசமாறார். அதாவது வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இந்த மாதத்தில். அதே மாதிரி எதிர்பார்த்திருந்த பண வரவுலாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் பலம் பெற்றிருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் சிறப்பான தகவல்களாக, நல்ல பயனளிக்கக்கூடிய தகவல்களாக வரும். எதிர்பார்த்திருந்த தகவல்கள் சேரும். வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கவங்களுக்கும், வாகனம், சொத்து வாங்கக்கூடியவங்க, இது எல்லாமே இப்போ வாங்கக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் மருத்துவம் சம்மந்தமாக போய் பண்ணுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தை பேருக்காக உள்ள மாதமாக இந்த மாதம் அமையும். அடுத்து சகோதரர்களுக்குள்ளே ஏற்பட்டிருந்த சின்ன மன வருத்தம், அதாவது சின்ன மன வருத்தம் ஏற்பட்டு அதன் பின்னர் மாற்றத்தை கொடுக்கும். தொழில் செய்துட்ருக்கவங்க புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்போ இல்லைன்னா இந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு நல்ல திருப்திகரமாக உங்களுக்கு அமையும். வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு மூலமாக இடமாற்றத்திற்கான ஒரு காலமாக, மாதமாக இந்த மாதம் அமையும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வேலைக்கு இல்லைன்னா பெண்களுடைய பெயரில் வீடு, சொத்துக்கள் வாங்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த மாதம் இருக்கும். தொழிலில் இருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி, நல்ல தகவல் வரன் அமையும். சிலருக்கு திருமணம் இந்த மாதம் நல்ல சுபமாக வீட்டில் சுப காரியங்கள் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் எல்லாம் அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தில் நீங்கள் திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும். ராசி பலன்கள், மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும், நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வீடியோ பதிவில் அடுத்தடுத்து நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிடத்தில் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னென்ன காரணங்களாக இருக்கும், என்ன கிரகங்கள் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக ஒவ்வொரு வீடியோ பதிவாக பண்ணலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சோப் பட்டனை இந்த தடவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் இல்லை உறவினர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அதிகமான சப்ஸ்கிரைபர் வரும்போது இந்த தினசரி பலன்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் சொல்கிறேன். தினசரி பலன்கள் மட்டும் இல்லாமல் ஜோதிடம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் சிறப்பான வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால மேலும் நிறைய வீடியோக்கள் செய்வேன்.
சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.